இல்லை ஃபஸ்ட்டு நம்மளது தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பராசக்தி போகிறனால கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. காலேஜுக்குமே எனக்கு ஆக்சுவலாக பியர்டு தான் தேவை. பட் பராசக்தி இருக்கிறனால அந்த லுக்கு எங்களால் பிரேக் பண்ண முடியல. பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த படத்துக்கு தான் கனெக்ட் வைக்கணும். ஏன்னா எங்களால் எந்த சாங்ஸும் யூஸும் பண்ண முடியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த பாட்டை ஃபுல்லாக ரீமிக்ஸ் பண்ணலான்னு யோசிச்சோம். அந்த கேரக்டர் யாரை பண்ணலாம் நாங்கள் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தோம். யோசிக்கும் போது 7-8 வருஷம் முன்னாடி யோசிச்சது, 10 வருஷம் ஆயிடுச்சு. இல்லை டிராவிட் தான் உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்டா இதே முரளி வந்துருச்சு. அந்த மாதிரி படம் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும்? Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி. ஐ திங்க் ஆர்ட் டைரக்ஷனா அங்கேயும் கார்த்திக் தான் பண்ணாரு, இங்கேயும் கார்த்திக் தான் பண்ணாரு. ஸோ ஆனால் ரெண்டோடைய கதைக்களங்கள் வேற, ரெண்டோடைய செட் ஒர்க் வேற. இன்ஃபேக்ட் ஈஸ் ஃப்ரம் ஆட் பேக்ரவுண்ட். ஆமாம். நான் ஃபஸ்ட்டு இதே மொழி தான் பண்ணார். பராசக்திக்கு வேற ஒரு ஆர்ட் ப்ரொடக்ஷன் டிசைனர் இருந்தாங்க பாம்பேலேருந்து. அப்புறம் இதே மொழி அவங்க பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ ப்ரொடக்ஷன் டிசைனருக்கும் நமக்கும் லைக் அங்கே ஏதோ க்ரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ்னால டேரக்டருக்கும் அப்போ பார்த்துட்டு இருக்கும் போது தான் நம்ம கார்த்திக் சாரை ரெஃபர் பண்ணோம். அவங்களுக்கும் ரொம்ப பிடிச்ச போய் சிங்க் ஆகி நல்லா ஃபுல் படம் பண்ணார். பட் விஷுவலாக மட்டும் இந்த வாட்டி மாற்றிருந்தீங்க. அதுக்கு ரவிகேஷந்திரன் சார் பண்ணியிருந்திருப்பாரு. இந்த படத்துக்கு மனோஜ் கரம்சா சார் அண்ட் சிஎச் சாய். ஏன்னா அவங்க தான் எனக்கு பழக்கம். அப்போலேருந்தே இந்த கதை அவங்களுக்கு தான் தெரியும். 2 பேத்துக்குமே கதை தெரியும். நான் சொல்றது ஒரு 5-6 இயர்ஸ் முன்னாடி அவங்களுக்கு அந்த கதையை சொல்லியிருக்கேன். ஸோ அதனால அப்போலேருந்தே நாங்கள் வேற யாருமே நாங்கள் அப்ரோச் பண்ணோம். இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிறது. ஆமாம், இவங்க 2 பேருமே மாற்றி பிஸியாகனால பாதி பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியில் எத்தனை பேருக்கு உங்கள் கதை தெரியும்? இந்த கதை ஆகாஷோட கதை ஒன்று இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஆல்மோஸ்ட் நிறைய பேருக்கு தெரியும். ஓகே, நான் ஒரு வீடியோலாம் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் வீடியோ பண்ணி பிச்லாம் பண்ணி அந்த டைம் நிறைய பேருக்கு நான் காமிச்சிருக்கேன். எல்லா ஆக்டர்ஸ்க்கும் சொல்லியிருக்கேன், ஹீரோயின்ஸ் எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன், மியூசிக் டேரக்டர்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லியிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரியும். விச் ஆக்டர்ஸ் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்தாங்க இந்த கதை பண்ணணும் அப்பார்ட் ஃப்ரம் அதர்வா? ஆக்டர்ஸை நான் லைக் ஒப்பீனியன் மாதிரி தான் கேட்டிருக்கேன். அதர்வா சார் ஒரு பெருசாக யாருமே அப்ரோச் பண்ணல. ஓகே, ஹீரோயின்ஸ் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன், எல்லாத்துக்குமே சொல்லியிருக்கேன். ஓகே. ஸோ அதர்வா ப்ரோ படம் பண்ணப்போ சைமல்டேனியஸாக 2மே பண்ணாரு, பராசக்தியும் இதுவும். இல்லை ஃபஸ்ட்டு நம்மளது தான் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் பராசக்தி போகிறனால கொஞ்சம் பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, ஏன்னா கொஞ்சம் லுக் அந்த ஸ்கூல் போர்ஷனும் அந்த காலேஜுக்குமே எனக்கு ஆக்சுவலாக பியர்டு தான் தேவை. ஆக்சுவலாக அந்த கைது போர்ஷனுக்கு எல்லாமே காலேஜ் எல்லாமே பியர்டு தான் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். பட் பராசக்தி இருக்கிறனால அந்த லுக்கு எங்களால் பிரேக் பண்ண முடியல. ஸோ அதனால நாங்கள் அப்படியே வித்அவுட் பியர்ட் போயிடும். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு போர்ஷனுக்குமே ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துக்கிட்டதா சொன்னாங்க. ஒரு ஸ்கூல் போர்ஷன்னா அவுட்டர் நோட் ஸ்கூல் போர்ஷன் தான், அதுக்கப்புறம் கட் பண்ண அவுட்டர் நோட் காலேஜ் போர்ஷன். ஸோ அது நீங்கள் டிட்டர்மைன் பண்ணி ஷூட் பண்ணதா நாங்கள் கேள்வி. அதனால என்ன திருப்பி தாடி வளரணும் இல்லை, அதனால வெயிட் பண்ணோம். மற்றபடி அவ்வளோ ஆசைப்பட்டு பண்ணதான். பட் நாங்கள் எல்லாமே ஷெட்யூல் ரொம்ப ஸ்லோவாக தான் எங்களுக்கு போச்சு. மேபி இந்த ஆர்டிஸ்ட் டேட்டோ அப்புறம் லொக்கேஷன்ஸோ அதர்வாசரும் வேறு படத்துக்கு போயிட்டாரு. ஸோ அதனாலே நாங்கள் ஸ்லோவாக எடுத்தோம். பட் நான் ஒரு மாதிரி கான்ஷியஸாக நான் இருந்தேன், லைக் ஒரே ஸ்டெச்ச படம் எடுக்கக்கூடாது, வெயிட் பண்ணி எடுக்கணும் தான் நான் பிளான் பண்ணது. ஏன்னா நம்ம ரிலீஸ் டேட்டுமே நமக்கு தெரியும் எப்போ ஆக போகுது படம்னு. ஸோ அதனால நாங்கள் ஸ்லோவாக தான் எடுத்தோம். ஏன்னா ரொம்ப நாள் அந்த ஆன்டிசிபேஷன் இருந்தது அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்ததுலேருந்து. ஏன்னா இதே முரளின்றப்பயே அஃப்கோர்ஸ் முரளி சாரோட கனெக்டர் இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த டைட்டிலே அந்த இதயத்தோட ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கோம், அந்த பழைய இதயம் முடிய. ஆமாம், அதே ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். அதனால ஸோ அதுலேயே ரொம்ப கனெக்டிவாக அந்த படம் ஃபீல் பண்ணப்பட்டுச்சு. ஆமாம். ஸோ அந்த அந்த ஃபாண்ட் அதே ஃபாண்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லுதான் கபிலன் ஐடியா தான். ராஜா சாரோட பாட்டோட சின்ன ஹூக் நம்ம ஏப்ரல் மெயிலேயோட அந்த ஒரு சின்ன பிட் இதயமேல இருக்கும். அதோடைய ஐடியா எங்க இருக்கு? அதோட ஐடியா லேட் லைக் இப்போ தான் நாங்கள் அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணும் போது எங்களுக்கு ஒரு ஐடியா வந்துச்சு, இந்த படத்துக்கு தான் கனெக்ட் வைக்கணும், ஏதாவது ஒரு ஃபீல் வரணும். ஏன்னா எங்களை எந்த சாங்ஸும் யூஸும் பண்ண முடியல. ஸோ நான் ஃபஸ்ட்டு அந்த பாட்டை ஃபுல்லாக ரீமிக்ஸ் பண்ணலான்னு யோசித்தோம். ஏப்ரல் மெயிலே. ஆமாம், பட் அது பெருசாக எங்களுக்கு செக் பண்ணும்போது வரல. அப்புறம் சொல்லும்போது இந்த ஒரு வேர்டை மட்டும் 4 வார்த்தை யூஸ் பண்ணாலே நல்ல ஒரு ஃபீல் வந்துடும்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சதான். ஃபுல் பாட் நம்மளுக்கு இருக்கும், ஒரு 4 லிரிக்ஸ் மட்டும் யூஸ் பண்ணி நாங்கள் ஃபுல்லாக பண்ணோம். நல்லா ரிசீவ் ஆகிடுச்சு. அதுக்கு படத்தில் ராஜா சாரோட பாட்டு வைக்கிறது அஃப்கோர்ஸ் பேசிக்கலாக ராஜா சார் பாட்டு வைக்கிறதுனாலே there will be some controversy. பட் நீங்கள் படம் போடுறப்ப தேங்க்ஸ் கார்டு போட்டிருந்தீங்க. ராஜா சார் கிட்ட அப்ரோச் பண்ணிருந்தீங்களா அந்த ஒரு போர்ஷனுக்கு? அதுக்கான ப்ராப்பர் என்ஓசி எல்லாமே நாங்கள் வாங்கிட்டு தான் படத்திலே வச்சோம் 2 பாட்டுக்குமே. அது அதர்வா சாரோட ஃபேமிலியோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அண்ட் அந்த இடத்துல அது அவருக்கு பிரேக் பண்ணிங்களா, இந்த இடத்துல இந்த சாங் இருக்க போது? இல்லை, நாங்கள் எடுக்கும் போது ரியலைசேஷன் சீன் என்ன சொல்லுவாங்க, எடுக்கும் போது நாங்கள் அங்கே இந்த சாங் நான் யோசிக்கல. அப்போ எடுத்துருந்தா இன்னும் சூப்பராக எடுத்திருப்பேன் ஆக்சுவலாக.
நாங்கள் எடுக்கும் போது நாங்கள் நார்மல் ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் வச்சு தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். நாங்கள் ஷூட்லேயே நல்ல ஒரு ஃபுல் ஸ்பீக்கர் வச்சு அந்த லவ் மூடுக்காண்டி நாங்கள் ஃபுல்லாக அப்படி தான் ஷூட் பண்ணுவோம் அந்த சாங்கு. ஆனால் அப்போ எடுக்கும்போது யோசிக்கல. இப்போ தான் ரீசெண்டாக எடிட்டில் ஃபைனல் 2-3 மந்த்ஸில் எடுத்த கால் தான் அதெல்லாம். ஓகே. அப்புறம் அந்த பாட்டை வாங்கிட்டு ரைட்ஸ் நம்ம கிடைக்குமா வைக்க முடியுமா எல்லாம் வச்சு அதை பார்த்ததுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணது. ஓகே. ஏதாவது இடத்துல கதிர் சார் அப்ரோச் பண்ணாரா? இதயமுடைய ட்ரிபியூட் இந்த படத்துல இருக்கு. ஸோ அந்த படத்துல டைரக்டர் அந்த கதிர் சார் வந்து ஏதாவது இடத்துல படம் பார்த்துட்டோ இல்லை அபவுட் இதயம் என்கிட்ட எதுவும் ரீச் அவுட் பண்ணல. மேபி சின்னி சார் அவரும் க்ளோஸ், அவங்க பேசிப்பாங்க. மற்றபடி என்கிட்ட அவர் பேசல. ஓகே. காதல் கொண்டேன் போர்ஷனுமே சுதாகருடைய விஷயத்துல பயங்கர அப்லிஃப்டடா இருக்கும். சுதாகர் இந்த படத்துல வந்தோன்னே அதுவும் ப்ரீ பிளான்ல இருந்தது. அவங்க ஸ்கிரிப்ட்ல சுதாகர் மாதிரியான ஒரு கேரக்டர் இருந்ததா? இல்ல, கேரக்டர் அந்த கேரக்டர் டே ஒன்லேருந்தே இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட், இப்படி ஒரு ஃப்ரெண்டு வேற ஒரு ஸ்கூலில் காலேஜில் படிக்கிறான், இவங்க டெய்லியும் சுற்றுறாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் வராங்கன்னு சொல்லிட்டு டே ஒன்லேருந்து இருந்தது. ஆனால் அந்த கேரக்டர் யாரை பண்ணலாம் நாங்கள் ரொம்ப யோசிச்சிட்டே இருந்தோம். அதுக்கு தான் எங்களால் செட்டே ஆகலை. மீன் இனிஷியலாக நான் யோசிக்கும் போது யோகி பாபு சார் தான் வச்சுருந்தேன். பட் போக எல்லாம் ஸ்கூல் கேரக்டர் யோசிக்கும் போது 7-8 வருஷம் முன்னாடி யோசிச்சது. இப்போ 10 வருஷம் ஆயிடுச்சு இல்லை. ஸோ யோசிக்கும் போது அதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துட்டே இருந்தோம். அப்போதான் டிராவிட் தான் யூஸ் பண்ணார், சுதாகர் சார். ஓகே. ஸோ டிராவிட் வந்து ஒரு ஆர்டிஸ்டா உள்ள வந்து ஏடியா ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி அண்ட் டைலாக்ஸ் அடிஷ்னல் டைலாக்ஸும் பண்றதுக்கான. ஆமாம், டிராவிட் அந்த கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் கூப்பிட்டோம், வந்து பண்ணாரு. அப்போதான் அவர் டூட் படம் பண்ண ஆரம்பிச்சார்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியே அவர் பேசும்போது அப்படியே அவர் ஏடியாவும் ஒர்க் பண்ணார் படத்தில். ஏடியா ஒர்க் பண்ணும்போது அவரோட இன்புட்லாம் பார்த்துட்டு நாங்கள் அடிஷனல் டைலாக் ரைட்டர் நம்ம கிரெடிட் கொடுத்தோம். ஓகே ஓகே. ஸோ நிறைய கேரக்டர்ஸ் இருந்தாலும் இதுல ரியல் லைஃப் இன்ஸ்பயர்ட் கேரக்டர்ஸ் அப்படிங்கிறது, ஏன்னா விக்ரம் ஜூஜு வந்து ஒரு இடத்துல காமிச்சாங்க, இந்த ஜூஜு கேரக்டர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காங்க. நேம் மட்டும்தான் அது. அப்படி எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். ஓகே. அந்த ஜூஜு கேரக்டர் ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான். ஸோ அவனை பேஸ் பண்ணி தான் அந்த கேரக்டர் எழுதுனேன். அப்படி எல்லாமே நம்ம லைஃப் பார்த்து வளர்ந்தவங்க, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான். இந்த கேரக்டர்ஸ்ல எந்த கேரக்டர் உங்களை நீங்க டிஃபைன் பண்ணலாம்? எல்லாருமே உங்களோட கொஞ்சம் ஷேட்ஸ் இருக்கிற. ஓகே ஓகே. ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னத்த நாள் நைட், அஃப்கோர்ஸ் அஸ் அ ப்ரொடியூசராக உங்களுடைய விஷயங்கள் வேற இருந்தாலும் ஒரு இயக்குனராக அடுத்த நாள் காலையில் படம் ரிலீஸ் ஆக போது மக்கள் படம் பார்க்க போகிறாங்க. த நைட் பிஃபோர் த ரிலீஸ், ஹவ் வாஸ் இட்? பயங்கர நர்வஸாக தான் இருந்துச்சு எனக்கு. பட் ஓரளவு படம் மக்களுக்கு பிடிக்கும்னு மீன் எனக்கு கான்ஃபிடண்ட்டாக தான் இருந்தேன். பட் இருந்தாலும் ஒரு பயம், எந்த அளவுக்கு அவங்க ரிசீவ் பண்ணுவாங்க. இத்தனை நாள் ஆசைப்பட்டு எடுத்த படம், ஸோ ரொம்ப பயந்துட்டு தான் இருந்தேன். பட் தேட்டரில் பார்த்தோன்னே எல்லாமே ஒரு ஹாப்பி ஆகிடுச்சு. உங்களோட ஃபர்ஸ்ட் ஆடியன்ஸ் யார் இந்த படத்தை ஃபர்ஸ்ட் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஷ்டாக போட்டு காமிச்சது? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே போட்டு காமிச்சேன். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபஸ்ட்டு எல்லா யாரும் தெரியுமோ, நான் அவங்களுக்கு நிறைய வாட்டி நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு போட்டு காமிச்சேன், அப்புறம் செகண்ட் ஹாஃப் முடிஞ்சு போட்டு காமிச்சேன், அப்புறம் ஃபுல் படத்தை போட்டு காமிச்சேன். ஸோ அதுலேருந்து நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி எடிட் பண்ணி கட் பண்ணி அப்போல்லாம் 3.5 மணி நேரத்துக்கு படம் இருந்துச்சு. கட் பண்ணி நாங்கள் இந்த லென்த்துக்கு அரைவானோம். எந்த ஒரு போர்ஷன் உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபிளாக இருந்தது? அஃப்கோர்ஸ் எல்லாமே இருந்திருக்கும், பட் சம்திங் வெரி க்ளோஸ் டு யூ, ரொம்ப என்ஜாய் பண்ணி இந்த ஒரு போர்ஷன்? எனக்கு ஸ்கூல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நேட்டிவாக திருச்சி இருக்கும் போது எனக்கு அந்த ஜாகிரபி எடுக்கும் போது, அப்புறம் என் ஸ்கூல் எடுக்கும் போது அது ரொம்ப எனக்கு கனெக்டாக இருந்துச்சு. ஸ்கூல் தான் என் ஃபேவரட். அந்த பானிபூரி மேட்டர் எப்படி ஒரு 120 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி ஒரு பானிபூரி சாப்பிட போறதுக்கு? அதுதான் கடைசியில் பேட்ச் மாதிரி எடுத்தோம். ரிலீஸ்க்கு ஒரு 15-20 டேஸ் தான் எடுத்தோம். அந்த இடத்துல ஒரு சீன் கம்மியாக இருக்க மாதிரி எங்களுக்கு ஃபீல் ஆச்சு. எடிட்லாம் பண்ணி பார்த்துட்டோம். ரொம்ப அந்த இடத்துல மட்டும் படம் ஒரு சீன் தேவைப்படுதுன்னு யோசிக்கும் போது தான் அப்போது சீன் யோசிச்சோம். அப்போ யோசிச்சு எடுத்தது தான் அந்த சீன். கடைசியாக சென்சார் 15 டேஸ் எடுத்தது. ஓகே ஓகே. பட் ரொம்ப பரபரப்பான ஒரு விஷயமா இருந்தது. பிகாஸ் லாஸ்ட் மினிட் அஃப்கோர்ஸ் எல்லாருமே ஒரு பக்கம் பிஸியாக போயிட்டு இருக்காங்க, படங்கள் கன்சிஸ்டண்டாக இருக்கிறப்போ சமர் எது அந்த சீனா? அந்த சீன். ஆமாம், ஏன்னா அதான் சொன்னேன்ல, படம் ஃபுல்லாக போட்டு காமிச்சு நாங்கள் பார்த்ததில் இன்னும் அந்த பொண்ணுக்கு லவ் வர்றதுக்கு ஒரு சீன் நமக்கு தேவைப்படுச்சு. அந்த பையன் ஏன் இவ்வளோ ஓட்டும் அப்படின்னு சொல்லி யோசிச்சது தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் எதுவுமே இல்லை, போன மாதம் வரைக்கும் அது இல்லை. அந்த சீன் ஒன்று எடுக்கணும், நமக்கு ஒரே லொக்கேஷனாக இருக்கணும், ஈஸியாக இருக்கணும் ஷூட் பண்ண, 1 நைட்டில் எடுக்கணும். ஏன்னா ஒரு நாள் தான் நைட் ஆர்டிஸ்ட் டேட் இருந்துச்சு. அது இல்லாமல் சில குட்டி குட்டி பேட்ச் ஷாட்டுமே நமக்கு இருந்துச்சு. ஸோ ஒரே லொக்கேஷன் நம்ம இருக்கணும். அப்படி இருந்தால் நமக்கு தெரிஞ்சது அந்த அப்படியே ஃபீல் ஆகும்னா டியூஷன் சென்டருக்கு போகலாம் அப்படின்னு யோசிச்சது தான். ஸோ அப்படி யோசிச்சு எடுத்த சீன் தான். ஓகே ஓகே. ஸோ அந்த கனெக்ட் அப்படியே கொண்டு போயிட்டீங்க. ஸோ அஸ் அ ப்ரொடியூசராக உங்களோட விஷன் எப்படி இருக்குது? பிகாஸ் இன்னைக்கு வந்து படத்தை கன்சியூம் பண்ணுற ஆடியன்ஸ் நிறைய இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு வித்தியாசம் தேவைப்படுது. இன்ஃபேக்ட் இன்னைக்கு வந்து எந்த இயக்குனர் படம் எடுக்கிறாரு அப்படிங்கிறது ஒன்று இருந்தாலும் இன்னைக்கு வந்து மக்கள் ப்ரொடக்ஷன் ஹவுஸே பார்க்குறாங்க. ஒரு காலத்தில் மெட்ராஸ் டாக்கீஸ் படமா, ஓகே அந்த படம் வந்து இப்படி இருக்கும், ஆஸ்கார் படமா இப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒன்று உருவாக்க ட்ரை பண்ணுறதுனால தெரியுது, லைக் கிவிங் த அவுட்புட் அந்த ஆடியன்ஸோட இந்த கன்செப்ஷனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். உங்களோட விஷன் எப்படி இருக்கு சார் ப்ரொடியூசர்?
விஷயங்கள மக்களுக்கு பிடிச்ச படம் பண்ணணும் தான் ஆசை. நமக்கு ஒரு படம் புதுசா பண்ணணும், மக்களுக்கும் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்றது தான். மற்றபடி ஒன்றும் பெரிய பஸ் ஒரு ப்ரொடியூசரை ஸ்டெப்பிங் பண்ணுறப்போ அந்த 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 கால் எடுக்கிறப்போ வாட் வாஸ் தேர்? பிகாஸ் அப்போ நீங்கள் படம் டைரக்ட் பண்ணல, இட் வாஸ் இன் த ப்ரொடக்ஷன் ஃபேஸ். ப்ரொடியூசராக உள்ளே வரப்போ ஒரு விஷயம் இருந்திருக்கும்ல? இல்லை மீன் படம் ரெண்டுமே பெரிய ஹீரோ வச்சு பண்ணனால ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு நல்ல படம் பண்ணணும்னு. ஸோ அதனால ஸோ அப்படி ஆரம்பிச்சது தான் ஒன்றும் பெருசாக. ஓகே. இது சக்ஸஸ் மீட்ல தமன் சார் சொல்லியிருந்தார் அந்த படத்துக்கு இனிஷியலி அனிருத் மியூசிக் கம்போஸ் பண்ணுறதா இருந்தது, பட் நான் நடிச்சாதான் மியூசிக் கம்போஸ் பண்ணுவேன். நான் ஐ மீன் அவரை தான் பண்ணணும்னு ரொம்ப அப்போ பர்சீவ் பண்ணி ரொம்ப ட்ரை பண்ணிட்டு தான் அந்த டைம். சார் தனுர் சார் மியூசிக் பண்ண அவரும் பார்த்துருக்காரு, இந்த மாதிரி கதையெல்லாம் அவருக்கு தெரியும், அவரும் பண்ணுறேன் தான் சொல்லியிருந்தாரு. ஓ, இதே முரளி கதை? ஆமாம் ஆமாம். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் தமன் சார் நடிக்க கேட்டேன். அப்புறம் அவர் சொல்லும் போது மேபி அப்போ அனிருத் சார் ரொம்ப பிஸியாக இருந்தார், நிறைய படமும் பண்ணிட்டு இருந்தார். நான் சொல்றது இந்த விக்ரம் ஓகே அந்த டைம் ஓகே போது அவரும் ரொம்ப பிஸியாக இருந்தார். தமன் சார் சொல்லும் போது சரி தமன் சாரே சேர்ந்து போயிடலாம். ஸோ பாட்டா தமன் சாருடைய பாடல்கள் கொடுக்குறப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கொடுத்தாரு? எந்த பாட்டு ஃபர்ஸ்ட் கொடுத்தாரு? நாங்கள் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண உட்காந்தது வந்து வான் வான் ஒரு பாட்டு இருக்கும், லைக் நியூயார்க் எடிஷன். நியூயார்க்ல அதுதான் நியூயார்க் எடிஷன் இப்போ ரீசெண்டாக விட்டோம். ஓகே. அதுதான் நாங்கள் ஃபர்ஸ்ட் கம்போஸ் பண்ண பாட்டு. அதுக்கப்புறம் இது விட்டோம், தங்கமே பாட்டு. இன்ஃபேக்ட் தங்கமே அந்த தங்கமே பாட்டும் கொஞ்சம் அந்த டம்டமும் சிமிலர்லி இருக்கும். ஐ மீன் ரெண்டுமே கல்யாண பாட்டு, பட் தி ஃப்ளேவர் வில் பி குவைட் சிமிலர். மேபி சேம் மியூசிக் டேரக்டர் அப்படி இருந்துக்கலாம், சேம் மியூசிக் டேரக்டர் சேம் லிரிசிஸ்ட். ஆனா ஐ திங்க் அது இன்னைக்கு பயங்கர அந்த சார்ட் பஸ்டர்ல இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு ரெஃபரன்ஸா தான் கேட்டோம், அதனால அதே மாதிரி தான். டம்டம் ரெஃபரன்ஸ் கேட்டிங்க? வெட்டிங் சாங்லாம் இந்த மாதிரி கேட்டோம். ஓகே ஓகே ஓகே. ஓவராலா இன்னைக்கு ஒரு டைரக்டரா ஒரு சக்சஸ் காமிச்சிட்டீங்க. உங்களுடைய ட்ரீம் ப்ராஜெக்டா இதே முரளி வந்துருச்சு. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஏன்னா நீங்க ஒரு இடத்துல சுப்பிரமணியபுரம் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்கன்னு ஒரு புக்கை கூட நான் பார்த்தேன், சுப்பிரமணியபுரம் ரிலேட்டடா. அந்த மாதிரி படம் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியுமா? அந்த மாதிரி படம் எதிர்பார்க்கணும்னு தெரியல, பட் எனக்கு அது ரொம்ப ஃபேவரட் ஃபிலிம். நான் இது வடிமலை தியேட்டர் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிச்ச படம். பட் ஆனால் அந்த மாதிரி ஜானர் எடுக்க முடியுமா நல்லா தெரியல, எனக்கே கான்ஃபிடன்ஸ் இல்லை. ஸோ பட் கதை எழுதிட்டு இருக்கேன், இன்னும் டிசைட் ஆகல. ஓகே. சுஜாதா சார் எவ்வளோ உங்களுக்கு பிடிக்கும்? பிகாஸ் அவருடைய அவர் படம் அவர் பண்ண ரைட்டிங் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவரோட புக்ஸ் எல்லாமே நான் படிச்சிருக்கேன். ஸோ அதனால என் ஃபேவரட் அவர். ஸோ நிறைய படிக்கிறதுக்கான அப்படிங்களா, பிடிச்சதுன்னா படிப்பேன், மற்றபடி ரொம்ப புக்கெலாம் படிக்க மாட்டேன், படிப்பேன்னு சொல்ல. பட் எனக்கு பிடிச்சதுன்னா ரொம்ப. ஓகே ஓகே ஓகே. நைஸ் டாக்கிங் டு யூ. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க அபவுட் இதே முரளி. வி ஹேட் அ கிரேட் டைம். சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு, அதை பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நாஸ்டாலஜிக்கான விஷயங்களை வந்து திருப்பி பார்க்குறதுன்றதே வந்து இன்னைக்கு முடியல. அண்ட் இந்த படம் பார்க்குறப்போ நம்ம பேசின விஷயங்கள், நம்ம என்ன விஷயத்த தாண்டி வந்தோமோ அதை திருப்பி ரீலீவ் பண்ணுற மாதிரி இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் டைம் ட்ராவல். Thank you so much. Thank you so much. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. DIAC ranked number 17 in India by IIRF. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். கிரியாஸின் அதிரடி ஆடி சேல் 70% வரை தள்ளுபடி. கிரியாஸ், இது நம்ம ஃபேமிலி.